மீன ராசியில பிறக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்றதும் பொதுவாக ஒரு கருத்து இருக்கு. பெரும்பாலும் மீனம் வந்து பாருங்க துலாம் பார்த்து அட்ராக்ட் ஆகும், சிம்மம் பார்த்து அட்ராக்ட் ஆகும். அப்படி துலாம் சிம்மம் பார்த்து அட்ராக்ட் ஆகி லவ் பண்ணாங்க அப்படின்னா சாலிடா அது வந்து பிரேக்கப் தான். மேரேஜ் அப்படி வந்து லவ் பண்ண பொண்ணு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலும் அதில் கருத்து வேறுபாடு அப்படின்றது நிறைய நாங்கள் வந்து பார்க்குறதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, மீனராசி அன்பர்கள் பொதுவாக மீனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி, சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீனராசி. நம்ம மீனராசியினோட சிம்பிள் பாருங்க, 2 மீன் இருக்கும், டியூவல் சிம்பிள். இது வந்து பாருங்க மோட்ச ராசி அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் பாவம் அப்படின்றதுனால அயன சயன போஜன மோட்சக்காரக ஸ்தானம் அது. ஆக இந்த பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி வந்து அமையறதுனால பொதுவாகவே மீனராசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொருளுக்கு பஞ்சமில்லாத ராசி அப்படிம்பாங்க, அதிர்ஷ்டமான ராசி அப்படிம்பாங்க. மீனராசியில் பிறக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்றதும் பொதுவாக ஒரு கருத்து இருக்குது. புரியுதுங்களா? மீனராசி இப்போ உதாரணத்துக்கு மீனராசி பெண்களை கல்யாணம் பண்ணிட்டா பொருள் சுரந்துட்டே இருக்கும், மீனராசி ஆண்களை கல்யாணம் பண்ணிட்டா ஏதோ ஒரு விதத்தில் அவங்க காசு பண்ணிகிட்டே இருப்பாங்க, லைஃப் வந்து ரொம்ப சுபிட்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், குடும்பம் வந்து செல்வாக்கோட சொல்வாக்கோட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அது வந்து உண்மைதானா அப்படின்னா ஒரு விதத்தில் உண்மைதான். அந்த ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, செல்வ வளம் அப்படின்றதுல மீனத்துக்கு இயற்கையாகவே உண்டு. இது வந்து பாருங்க மீனம் பிறந்ததுலேருந்தே அந்த மாதிரி செல்வ வளத்தோடு இருக்காங்களா, இது வந்து பாருங்க மாறும். பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் மீனராசி பையன் பிறக்கிறான் அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு மாற்றம் அப்படின்றது ஒன்று நடக்குங்க. அவங்களோட லைஃப்பில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். பெரிய லெவலில் எங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் இல்லைங்க, நாங்கள் மீனராசி தாங்க பிறந்ததுலேருந்து ஏறக்குறைய வயசு 35-40 இப்போ வரைக்கும் எங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம், ப்ராஸ்பரிட்டி, வெல்த்து, லக்கு, ஃபார்ச்சூனு, குட் லக் இதெல்லாம் இல்லவே இல்லைங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் பிற்கால யோக ஜாதகமாக இருக்கும். 30+, 40+ல ஒரு பீக்குக்கு போவாங்க அப்படின்றது உண்மை. ஆக மொத்தம் அவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல பீக்குக்கு போயிட்டு நல்ல ஒரு ஈஸ்வர பதவி பெற்றது அப்படின்னா, ஈஸ்வர பதவி பெற்றது என்ன அப்படின்னா என்னங்க, கோட்டீஸ்வரனாக ஒரு யோகம், ஒரு பாக்கியம், அந்த மாதிரி ஒரு பதவி பெற்று தான் அவங்க வந்து கடைசி காலம் முடியும் அப்படின்றது இயற்கையான ஒரு விதிங்க. பொதுவாகவே இந்த மீனத்தில் வந்து பாருங்க இந்த ரேவதி நட்சத்திரம்லாம் வருதுன்னா அது ஒரு ஜாக்பாட்டுக்கான நட்சத்திரம். நிறைய பேர் லாட்ரி வாங்குறது, இந்த நிறைய வந்து புதையல் எடுக்கணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தை தேடுவாங்க. ஏன்னா அது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான நட்சத்திரமாக பாவிக்கப்படுது. பொதுவாகவே இந்த மீனராசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெண் ராசி, நீர் ராசி, மற்றவங்களுக்கு உபயோகமான ராசி, அதை உபகரணமான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் நம்ம பிறப்புலேருந்தே பார்த்துப்போம். ஒரு ஃபேமிலியில் பிறக்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தையா பிறக்கிறாங்க. எல்லாரும் சின்ன குழந்தையா தானேங்க பிறப்பாங்க அப்படின்லாம் கமெண்ட்டில் கேட்கக்கூடாது. ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. ஒரு ஃபேமிலியில் ஒரு மீனராசி குழந்தை பிறக்குது அப்படின் போது வந்து பாருங்க, மற்ற குழந்தைங்க மாதிரி இந்த குழந்தைங்களும் நல்ல செல்லமாக நல்ல சந்தோஷமாக வளருவாங்க. முக்கியமாக மீனம் நிறைய செல்ல பிள்ளைகளாக வருவாங்க. தாத்தாக்கு செல்ல பிள்ளை, பாட்டிக்கு செல்ல பிள்ளை, அப்பாவுக்கு அம்மாவுக்கு, அப்படி ரொம்ப செழிப்பில் வளருவாங்க. பெரும்பாலும் ஒரு சிலர் வந்து ஏழ்மையான குடும்பத்தில் கூட பிறப்பாங்க. ஆனால் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் மீனம் பிறந்தா கூட அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். இது பெரும்பாலான ஃபேமிலியில் நான் பார்க்குறது உண்டு. சரி, அப்படிப்பட்ட குழந்தைங்க அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுவாங்க இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும்போது தே வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதில் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட அதே வெரி க்ளோஸ். நீ எனக்காக எல்லாமே செய், நான் உனக்காக எல்லாமே செய்கிறேன், நீ எனக்காக வந்து எப்பயுமே எனக்காகவே இருக்கணும், நான் உனக்காகவே இருப்பேன், இப்படின்ற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லலாம். லவ்வை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பாருங்க, பொதுவாகவே நான் முதலே என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த டியூவல் சிம்பிள் இருக்க ராசிகளுக்கெல்லாம் லவ் பெரும்பாலும் வந்து சக்ஸஸ் ஆகிறது இல்லை. லவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊத்திக்குது, சபிக்கப்பட்ட ராசி மாதிரி தான் வருது அப்படின்னு. இது லவ்வை பொறுத்த வரைக்கும், மீதி எல்லாத்துக்கும் கிடையாது. புரியுதுங்களா? பெரும்பாலும் மீனம் வந்து பாருங்க துலாம் பார்த்து அட்ராக்ட் ஆகும், சிம்மம் பார்த்து அட்ராக்ட் ஆகும். அப்படி துலாம் சிம்மம் பார்த்து அட்ராக்ட் ஆகி லவ் பண்ணாங்க அப்படின்னா சாலிடாக அது வந்து பிரேக்கப் தான். சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா அது பிரேக்கப் நோக்கி போகும். சில வந்து எக்ஸப்ஷன்ஸ் உண்டு அவங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்களோட பாவங்களை பொறுத்து, ஓகேங்களா? பட் இருந்தாலும் பெரும்பாலும் வந்து பாருங்க மீனம் லவ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் நோக்கி போகுது. லவ் வந்து ஃபெயிலியர்ஸ் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு நான் பார்க்குறேன். சரி, மேரேஜ் அப்படி வந்து லவ் பண்ண பொண்ணு அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலும் அதில் கருத்து வேறுபாடு அப்படின்றது நிறைய நாங்கள் வந்து பார்க்குறதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, மீனம் வந்து பாருங்க ஒரு டியூவல் பர்சனாலிட்டி மாதிரி. மீனம் வந்து பெருசாக நம்மளால புரிஞ்சிக்க முடியாது.
பார்ட்னர்ஸால மீனத்தினோட மனசை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆழம் மீனத்தை வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவங்களோட மனசு வந்து பாருங்க ரொம்ப ஆழம். நம்ம எல்லாம் சொல்லுவாங்க சமுத்திரம் தான் ஆழம், சமுத்திரத்தை விட ஆழமானது பெண்களோட மனசு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. மீனத்தினோட மனசும் அப்படிதான். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப நெருக்கமான பார்ட்னர்ஸால கூட புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா குருனோட ஆதிக்கம், அதுக்கு மேலே சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. ஸோ அதே மாதிரி அவங்க லவ் பண்ணும்போது வந்து பாருங்க, பிள்ளையை எதை பார்த்து ஒரு மீனராசி ஜென் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பொண்ணு வந்து நல்ல புத்திசாலியாக இருக்கணும், நல்ல அழகாக இருக்கணும், ப்ளசண்ட்டாக இருக்கணும், நல்ல குணங்கள் இருக்கணும், நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியான உடைகள் அப்படின்றதுக்கணும், நல்ல டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும், ஒரு ஸ்டேஜ் அதாவது மற்றவங்களோட ஒரு சோஷியல் அப்பியரன்ஸ் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் பிள்ளை ஏறி நிற்குது அப்படின்னா அந்த ஸ்டேஜ் ட்ரெஸ் சென்ஸ், அந்த ஸ்டேஜ் சென்ஸ் அப்படின்றது வேணும். இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஒரு சொசைட்டி சென்ஸ் அப்படின்றது வேணும், ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படின்றது வேணும். இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அந்த பொண்ணு ஃபுல்ஃபில் ஆகணும், ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ தான் அந்த பொண்ணையே பிடிக்கும். ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆகிறது எதில் அப்படின்னா அழகு பார்த்து, அறிவு பார்த்து அட்ராக்ட் ஆகும். இது ரெண்டுத்தையும் ப்ரெடாமினண்ட்டாக பார்ப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அறிவு, புத்தி, தெளிவு இதெல்லாம் பார்த்து தான் அட்ராக்ட் ஆகுங்க. ரெண்டாவது இதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும். அப்போ தான் எனக்கு வரிஞ்செல்லாம் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குங்க. எல்லாத்துலையும் டிக் அடிச்சுட்டே போகணும். ஒன்று நெகட்டிவ்னா கூட நான் யோசிப்பேன், வேணுமா வேணாமா, கண்டினியூ பண்ணலாமா விட்டுடலாமா அப்படின்ற மாதிரி பல விதத்தில் யோசிப்பேன். இது செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணும்போது எனக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் வரும். அதெல்லாம் அந்த பிள்ளை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ தான் அந்த பிள்ளையை நான் முழுசும் செலக்ட் பண்ணுவேன். இப்படிலாம் பார்த்து செலக்ட் பண்ணுற பிள்ளை வந்து நான் என்ன பண்ணுவேன், துலாமா பண்ணிடுறேன், சிம்மமா பண்ணிடுறேன்னா மேக்ஸிமம் அது வந்து பிரேக்கப். மீதி ராசிகளை பண்ணுறேன் அப்படின்னாலும் இது வந்து லவ் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகிறது இல்லைங்க. அப்படி லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கினாலும் இவங்களுக்கு வந்து பாருங்கள் ஆஃப்டர் மேரேஜ் கருத்து வேறுபாடு அப்படின்றது நிறைய இருக்க தான் செய்து நாம் பார்த்த வரைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு. சரிங்களா? சரி, இவங்களோட கேரியர் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, ஃபேமிலி தான் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, ஒன்று குடும்பம் நல்லா இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் சாதிப்பாங்க. இவங்களோட தொழில் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்சியர் ஒர்க், டெடிக்கேட்டடாக ஒர்க் இருக்கும், டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க, வேர்ல்டு வைடு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. நாவன்மை அப்படின்றது நிறைய உடையவங்க, பேச்சு திறமை நிறைய இருக்கும். பேச்சு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பேசுவாங்க, கச்செல்லாம் பேச மாட்டாங்க. தெளிவாக புத்திசாலித்தனமாக சூழ்நிலைக்கு ஏற்றா போல் பேசக்கூடியவங்க, சூழ்நிலைக்கு ஏற்றா போல் மாற்றிக்கக்கூடியவங்க, ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடியவங்க, ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடியவங்க. முழுசும் வந்து அவங்கள மாற்றிக்கல அப்படின்னாலும் பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொன்னால் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், அம்மா சொன்னால் செஞ்சுடு அப்படின்ற மாதிரி தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இவங்க ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா பெருசாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பாஸாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிமை வேலை செய்யறது அப்படின்றத விட ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 4 பேருக்கு ஆர்டர் போடணும், 4 பேர்கிட்ட வேலை வாங்கணும். அது வந்து ரொம்ப சூப்பர் டூப்பராக இவங்க செய்வாங்க. இவங்க அடிமையாக வந்து ஒரு கிளர்க்காக அந்த மாதிரிலாம் செய்யும்போது கொஞ்சம் சலிச்சுட்டே செய்வாங்க. என்னோட திறமைக்கு, என்னோட புத்திசாலித்தனத்துக்கு அவனுக்கு திறமையே இல்லை, அவங்ககிட்டலாம் நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சலிச்சிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சிம்மமும் சலிச்சுப்பாங்க, மீனமும் சலிச்சுப்பாங்க. இவங்களாம் பாஸாக இருந்தால் தி பாஸ் அப்படி இருந்தால் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும், பக்காவாக வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். பாஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 100 பேரையும் ஆர்டர் போட மாட்டாங்க, அடமெண்ட்டாக வந்து வேலை வாங்க மாட்டாங்க, ஆர்கியூ பண்ண மாட்டாங்க, ரொம்ப வந்து டிக்டட்டோரியலாக வேலை வாங்க மாட்டாங்க. பாப்பா மணி ரொம்ப சூப்பராக எல்லா வேலையும் செய்வார். மணி வந்து காலையில் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 8 மணிக்குள்ளே அவரோட ஃபைலெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஜென்யூனான ஒர்க்கர், அந்த அளவுக்கு ஒரு நல்ல புத்திசாலி, நல்ல இன்டெலிஜென்ட். அப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது மீனத்துக்கு இயற்கையாகவே உண்டு. அப்படின்னு அழகாக பேசுவாங்க, அழகாக தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது வருமா அப்படின்னா முக்கியமாக வந்து பாருங்கள் குருனோட ஆதிக்கம் அப்படின்றதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டயபெட்டிக் மெலிட்டஸு, இந்த பிளட் ப்ரெஷரு, ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இவங்களுக்கு ஃபேவரபுளான டைரக்ஷன் என்ன அப்படின்னா நார்த் வந்து ரொம்ப ஃபேவரபுளான டைரக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளான கலர்ஸ் என்ன அப்படின்னா குருனோட ஆதிக்கம் அப்படின்னாலே எல்லோ, அதே மாதிரி பிங்க் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும், ஒயிட் இதெல்லாம் வந்து லைட் எல்லோ, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழ கலர், இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளான ஒரு கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், லக்கி கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எங்கே நாங்கள் ஜென்ஸுங்க எல்லோ ஷர்ட்டெல்லாம் போட முடியுமா? இல்லை, நம்ம கர்ச்சீஃபாக வச்சுக்கலாம், ஒரு எல்லோ கலர் கர்ச்சீஃபு. பிங்க்குனா நம்ம லைட் பிங்க்கு போடலாம், ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு போட முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லோ, கோல்டன் எல்லோ, அதே மாதிரி மாம்பழ எல்லோ, லெமன் எல்லோ, இந்த மாதிரி பலவிதமான எல்லோஸ் இருக்குல்ல, இதெல்லாம் கர்ச்சீஃபாக வச்சுக்கலாம் குருவை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? சரி, இப்போ பொதுவாகவே வந்து பாருங்கள் இந்த மீனராசி நான் முதலே சொன்னேன், இது வந்து 2 மீன்கள் இருக்கும். பொதுவாக இந்த மீன்கள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி ஓடுது, பாத்தில் ஓடுதுன்னா அந்த நீர் ஓடுற வாக்கிலே ஓடாது, நீருக்கு ஆப்போசிட்டாக வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பொதுவாகவே மீனம் எதிர்நீச்சல் போடக்கூடிய
ராசி அப்படின்னு சொல்லலாம். எதிர்நீச்சல் போட்டு சாதிச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்டினி அடையக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் விழுந்து விட மாட்டேன் அப்படின்றது ரொம்பவே காஷியஸாக இருப்பாங்க. லைஃப்பில் வந்து பாருங்கள் ஸ்ட்ரகிளிங் அப்படின்றது இருக்கும் மீனத்துக்கு. ஸ்ட்ரகிளே இல்லாமல் நான் பிறக்கும் போதே ஒரு கோல்டன் ஸ்பூனோட பிறந்தேன், இறக்குற வரைக்கும் கோல்டன் ஸ்பூன் அப்படி கிடையாது. மீனத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பாதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளிங், ஒரு பாதி சேலஞ்சிங், ஒரு பாதி சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த பேக் ஆஃப் சூப்பராக இருக்க மீனத்தை நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் பேருக்கு வந்து பாருங்க ஃப்ரண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கும், பேக் ஆஃப்ல வந்து பாருங்க எல்லாமே ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு ஹைஃபை ஃபேமிலி, நல்ல வசதியான ஒரு இது எல்லாமே இருக்கும். இந்த வசதி எப்பயுமே தொடரும் அப்படின்னு பேக்ல வந்து கோட்டை விட்டவங்களையும் பார்த்துருக்கேன். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்து பேக் ஆஃப் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பராக சக்ஸஸ் ஆகி பெரிய லெவலில் சாதிச்ச மீனத்தையும் பார்த்துருக்கேன். அப்போ மீனம் வந்து பாருங்க ஒரு போராடி எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் மீனமும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். மீனத்தை பற்றி நம்ம ஏதாவது வந்து நெகட்டிவ் ஏதாவது இருக்காங்க அப்படின்னு கேட்டால் பெருசாக மீனத்துக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. நிறைய வந்து பாருங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ அவங்களோட பார்ட்னர்ஸ், அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபேமிலியில் அவங்களோட ஸ்பௌஸாக இருந்தாலும் சரி, அதாவது மீனராசி ஜென்னோட ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இவங்களை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மீனத்துக்கு. எல்லா மீனத்துக்கும் இல்லை, பெரும்பாலான மீனத்துக்கு அப்படின்னு சொல்லணும். ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ், டெஸ்டினியை நோக்கி, சக்ஸஸை நோக்கி அப்படின்னா நிறைய ராசிகள் உண்டு, அதில் மீனமும் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.